ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 1/2025 சண்டே, குரோதி மார்கழி மாதம் 21 ஞாயிறு ஜனவரி. சஷ்டி விரதம். நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. திதி இன்று இரவு 9:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் சித்த அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 7:00 to 8:30, மாலை 3:00 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:00 to 11:00, மாலை 1:00 to 2:30. ராவு காலம் 4:00 to 6, யமகண்டம் 12 to 1:30, குளிகை 3 to 4:30, சூலம் மேற்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் பொறுமை, ரிஷபம் நன்மை, மிதுனம் போட்டி, கடகம் அச்சம், சிம்மம் வெற்றி, கன்னி ஆதரவு. 70% அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை. மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர். ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும். கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க. துலாம் தனம், விருச்சிகம் நிம்மதி, தனுசு கவனம், மகரம் உற்சாகம், கும்பம் பிரீதி, மீனம் ஆக்கம். இன்று விடுதலை போராட்ட வீரர் ரா கிருஷ்ணசாமி நாயுடு பிறந்த தினம். முகாலய பேரரசர் ஷாஜகான் பிறந்த தினம். பொன்மொழி: எதையும் விட்டுவிடாதே, கற்றுக்கொள். கவிதை: என் அம்மா. அடிப்பவள் அவள்தான், உணவை தட்டில் வைத்து மிரட்டுபவளும் அவள்தான், உறங்கும் போது அணைப்பவளும் அவள்தான், ஆளான போது முத்தமிடுபவளும் அவள்தான், துன்பம் எனும்போது துணையாக இருப்பவளும் அவள்தான், வெற்றி எனும்போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவள்தான், வளர்ந்த போதும் குழந்தை என நினைப்பவளும் அவள்தான், வாழும் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவளும் அவள்தான். ஜென் கதைகள். எடை போடும் தராசு. ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார். யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென் துறவி. பின்னர் அந்த பாடகரின் பெயரை சொன்னார். அவரா? அந்த ஆள் சரியான தண்ணி பார்ட்டியாச்சே, விஸ்கி வாசம் இல்லாம மேடை ஏற மாட்டாரே, அதனால் என்ன? அவருடைய குரல் அற்புதமாக இருக்கு, அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென் துறவி. சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென் துறவியை பார்க்க வந்தார். ரேடியோவில் ஒலித்து கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சற்றென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி அவர்தானே என்று விசாரித்தார். அதேதான், உங்களுக்கு அவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர். இனிமையான குரல், ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார். அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அதெல்லாம் போகட்டும், ஆனால் அந்த ஆள் சரியான தண்ணி பார்ட்டியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் ஜென் துறவி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஜென் துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன். குருவே, முதல் ஆள் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள். ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்தபோது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டார். அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார். காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை, அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்து விடும் என்றார். அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன். சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய் சிலிர்த்து போனார். சீடன் குருவை பார்த்து, குருவே, நீங்கள் பெரிய மேதை என்றான். சரி, போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.